கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளத்தை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. இங்க பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புலம்பல்ல இப்படி சொல்லுகிறார். தண்ணிய நாங்க விலை கொடுத்து வாங்குறோம். விறகு நாங்க விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவருடைய நாட்கள் இருந்த நாட்கள்ல தண்ணீர் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நாட்கள் கிடையாது. தண்ணிய விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. இலவசமா தான் கிடைச்சது. சொல்லப்போனா இன்னும் சொல்லப்போனா தி ராஜா எசேக்கியா ராஜா எருசலேம் நகரத்துக்குள்ள தண்ணீரவே கொண்டு வச்சிருந்தார். நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தார். அது எருசலேம்ல இருந்ததான ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும். ஆனா இன்றைய நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தான். தண்ணிய நம்ம விலை கொடுத்து தான் வாங்குறோம். விறகை விலை கொடுத்து தான் வாங்குறோம். விறகு ஒரு வேளை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கேஸ விலை கொடுத்தா என்ன செய்றோம்? விறகுக்கு பதிலா கேஸ யூஸ் பண்றோம். அது நம்ம விலை கொடுத்து தான் வாங்குறோம். எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து வருது. எங்க இருந்து வந்தாலும் நம்ம அத காசு கொடுத்தா என்ன செய்றோம்? வாங்கி பயன்படுத்துறோம். இதுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமா மிகப்பெரிய அளவுல ஒரு தொடர்பு இருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷம் 8வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 1ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தங்கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒருங்கு வெந்து போயிற்று. பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. இங்க பார்க்கிறோம் 7 தூதர்கள் எக்காளம் ஊதுறாங்க. அப்படி 1ஆம் தூதன் எக்காளம் ஊதுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ரத்தம் கலந்த கல்மழை உண்டாகிறது. அப்படி கல்மழை உண்டானதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மரங்களில 3ல் ஒரு பங்கு எரிந்து சாம்பலாகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 2ஆம் தூதன் எக்காளம் ஊதுறாரு. அப்படி எக்காளம் ஊதுறப்ப பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா, 8வது வசனம் வெளிப்படுத்திய விசேஷம் 8:8 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதென்று சமுத்திரத்திலே போடப்பட்டதனால் சமுத்திரத்திலே 3ல் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள ஜீவனுள்ள சிருஷ்டிகளின் 3ல் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 3ல் ஒரு பங்கு சேதமாயிற்று. 8வது அதிகாரம் 11வது வசனம். அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பேர். அதனால் தண்ணீரில் 3ல் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இங்க 3 தூதர்கள் எக்காளம் ஊதுறப்பையும் பார்த்தோம்னா 3 சம்பவங்கள் நடக்கிறது. 1ஆம் தூதன் எக்காளம் ஊதுனோனே அக்கினி கலந்த கல்மழை உண்டாகி மரங்கள்ல 3ல் ஒரு பங்கு உலகத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல 3ல் ஒரு பங்கு அழிந்து போகிறது. அடுத்து 2ஆம் தூதன் எக்காளம் ஊதுனோனே என்ன நடக்குதுன்னா, பெரிய நட்சத்திரம் மலை போலதான ஒண்ணு சமுத்திரத்துல விழுகுது. கடல்ல விழுது. அப்படி விழுந்த உடனே சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ரத்தமா மாறிடுச்சு அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனா, ஆட்ட ஒருத்தவங்க விக்கிறதுக்காக, கறி போடுறதுக்காக, மட்டன் போடுறதுக்காக வெட்டுறாங்கன்னா, அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சு போகும். இதே மாரி தான் அந்த தண்ணீர் உறைந்த நிலைமைக்குள்ளாக போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். ரத்தத்துக்கும் தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்னா, தண்ணீரை விட ரத்தம் கொஞ்சம் அடர்த்தி அதிகமா இருக்கும். இப்ப இதனால என்ன செய்யும்? மீன்கள், உள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு சரியான அளவுல ஆக்ஸிஜன் கிடைக்காம போய் செத்து போகும். அதான் பார்த்தோம்னா 3ல ஒரு பங்கு அங்க ஜி சிருஷ்டிகள் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கப்பல்கள்லயும் 3ல ஒரு பங்கு சேதமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை முங்கி கூட போயிருக்கலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் தூதன் எக்காளம் ஊதுறப்ப பெரிய தீவட்டியை போல ஒண்ணு எரிஞ்சு அப்படியே நீரூற்றுகளின் மேல் விழுந்தது. அது குடித நீரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். எட்டினா அது மிக அதிகமான கசப்பு தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எட்டியை போல கசப்பாயிட்டு இப்படி கசப்பான தண்ணீரால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மரங்கள் எல்லாம் எரிந்து நாசமாக சாம்பலாக போய் விடுகிறது. 3ல் ஒரு பங்கு தண்ணீர்ல 3ல் ஒரு பங்கு கசப்பா போகுது. மனுஷர்களால குடிக்க முடியாது. அதையும் மீறி குடிச்சா அவங்க இறந்து போறாங்க. இன்றைய நாட்கள்ல நம்ம கேஸ் விலை கொடுத்து வாங்கி பழகிட்டோம். விறகு விலை கொடுத்து வாங்கி பழகிட்டோம். குடிக்கிறதுக்கான தண்ணீர் நம்ம விலை கொடுத்து வாங்கி பழகிட்டோம். ஒருவேளை திடீர்னு சொல்லி இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் அன்றைய நாட்கள்ல நம்ம திடீர்னு சொல்லி பாட்டில் தண்ணிக்காக போய் அலைய முடியாது. ஆனா இப்பயே கர்த்தர் நம்ம பழக்கப்படுத்திட்டார். ஆண்டவர் நம்ம பழக்கப்படுத்திட்டார். தண்ணீர விலை கொடுத்து வாங்குறதுக்கு, கேஸு, மரம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆண்டவர் இப்பயே நம்ம பழக்கப்படுத்தி விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இத செஞ்சுட்டு வர்றார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க முடியும்.
அப்ப தண்ணீர் வந்து கசப்பாயிருச்சு, குடிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அன்றைய நாட்கள்ல திடீர்னு சொல்லி கோடிக்கணக்கான, பல கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணிய வந்து சப்ளை செய்ய முடியாத காரியம். ஆனா, இப்ப இருந்தே இத பழக்கிட்டாங்கங்கிறப்ப, அன்றைய நாட்கள்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ஏன்னா, தயார் நிலையில வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல பார்த்தோம்னா, மரங்கள்ல மூட்டுல ஒருவங்க வெந்து போயிருச்சுங்கிறப்ப, விறகு வந்து கிடைக்காது. குடிக்கிறதுக்கு தண்ணீரும் கிடைக்காது. இந்த சம்பவங்கள் கர்த்தருடைய வருகைக்கான மிக மிக முக்கியமான அடையாளங்கள். இன்றைய நாட்கள்ல பார்த்தோம்னா, இஸ்ரவேல் தேசம் ஈரான் தேசத்தோடு யுத்தம் பண்ணுது. அமெரிக்க தேசம் ஈரான் தேசத்தோடு யுத்தம் பண்ணுது. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த வயல்கள் மேல தூக்கி குண்டுகள போடுறாங்க. கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த கிணறுகள் எல்லாம் பார்த்தோம்னா, தீப்பிடிச்சு அப்படியே எரியிறத பார்க்குறோம். நெறைய தொலைக்காட்சிகள்ல பார்க்குறோம். அப்ப ஈரான் தேசம் பதிலுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மேல குண்டுகள தூக்கி போடுறாங்க. எல்பிஜி கேஸ் எடுக்கக்கூடிய அந்த கிணறுகள் மேல குண்டுகள தூக்கி போடுறாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் தீப்பற்றி எரிகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எண்ணெய் கிணறு தீப்பிடிச்சதுன்னா, அதுலருந்து எண்ணெய் எடுக்க முடியுமா? அத அணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு சில நாட்கள் ஆகும். அடுத்து அதுல கிடைக்குமா? கிடைக்காதா? நெறைய கேள்விகள் இருக்கு. அத மறுபடியுமாக அவங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா, பல மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு போயிரும். அப்ப விலை குடுத்தும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போய்க்கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தண்ணிய விலை குடுத்தாலும் வாங்க முடியாது. சிலிண்டரோ விலை குடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போய்க்கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. தேவ ஜனமே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். இதுல எதுல நாம் எச்சரிக்கையா இருக்கிறோம்னா, கர்த்தர் தன்னுடைய வருகை நாட்களில அது குறித்து அவரே சொன்னப்ப என்ன சொல்றாருன்னா, "விசுவாசத்தை காண்பாரோ" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசத்த வந்து மறுதலிக்கக்கூடிய நாட்களாக இது இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வரும். இந்த பாடுகள், உபத்திரவங்கள சகிக்க முடியாம நம்முடைய விசுவாசத்த விட்டுருவோம். நம்முடைய பரிசுத்தத்தை வந்து நம்ம இழந்து போயிறக்கூடாது. இன்றைய நாட்கள் கர்த்தருடைய வருகை நாட்களுக்கு நெருங்கிக் கொண்டு இருக்கிறபடியினாலே, தேவ ஜனமே விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். பரிசுத்தத்தை இழந்து விடாதிருங்கள். எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். வாழ்த்துக்கள்.